யாழில் பிரபல பாடசாலை மாணவர்கள் 4 கைது. விடுதலை புலிகளுடன் தொடர்பு, இலங்கையர் இந்தியாவில் கைது. அமைச்சரின் உயிரை பறிக்கப் போகும் பாதாள உலகம், வெளியான அதிர்ச்சி தகவல். மாணவனின் செவிப்பறை பாதிக்கப்படும் வகையில் தாக்கிய சக மாணவர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். 4 ஒருவர் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் சிறுவர் சீர்திருத்த பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். ஏனைய 3 இன்று மாலை நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளனர். கடந்த புதன்கிழமை மாலை யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் நகரில் உள்ள தேசிய பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் 13 வயதுடைய மாணவனே தாக்கப்பட்டுள்ளார். அவரது செவிப்பறை பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ அறிக்கையிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசாரினால் முறைப்பாடு பதியப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணையில் நேற்றைய தினம் மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது வாக்குமூலம் பெறப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார். அவரை சிறுவர் சீர்திருத்த பாடசாலையில் தங்க வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த மாணவனின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் 3 மாணவர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இன்று மாலை நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளனர். தனியார் வகுப்புக்கு சென்று வீடு திரும்புகையிலேயே மாணவன் தாக்கப்பட்டான் என்று போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற களியாட்ட நிகழ்வில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை என நிகழ்வு இடம்பெற்று தனியார் விடுதியின் முகாமைத்துவம் விளக்கமளித்துள்ளது. இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்த ஒழுங்கமைப்பாளர்கள் நிகழ்வை திறம்பட நடாத்தினார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. யாழ்நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்ற களியாட்ட நிகழ்வில் போதை விருந்து இடம்பெற்றதாகவும் அதில் பங்கேற்றவர்கள் கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை பயன்படுத்தியதாகவும் செய்திகள் வெளியாகின. இது தொடர்பான அந்த தனியார் விடுதி முகாமைத்துவ பணிப்பாளர் ஊடகங்களுக்கு விளக்க அறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த நிகழ்வு தொடர்பாக சில வாரங்களுக்கு முன்னர் இருவர் தம்மை தொடர்பு கொண்டு இடம் கோரியதாகவும், நிகழ்நிலை கட்டண நுழைவுச்சீட்டு நிகழ்வு என்ற காரணத்தால் அதற்கான அனுமதியை யாழ் மாநகர சபையிடம் பெற்று வருமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அந்த அனுமதியை ஏற்பாட்டாளர்கள் பெற்றுக்கொண்டதாக விளக்க அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் நிகழ்வு நடந்து முடியும் வரை யாழ் மாநகர சபை பிரதிநிதிகள் நிகழ்வை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள் என்றும், விடுதிக்கு வெளியே 6 காவல்துறையினர் ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 100 முதல் 140 பேர் வரை கொள்ளக்கூடிய மண்டபம் வாடகைக்கு விடப்பட்டிருந்ததாகவும், அனுமதிக்கப்பட்ட மதுபானம் மற்றும் சிற்றுண்டிகள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வு முடியும் வரை எந்தவிதமான அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை என்றும், நிகழ்வு முடிந்த பின் வந்திருந்தவர்கள் அமைதியாக வெளியேறி சென்றனர் என்றும் அந்த தனியார் விடுதி முகாமைத்துவ பணிப்பாளர் ஊடகங்களுக்கு வெளியிட்ட விளக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்த இளம் ஒழுங்கமைப்பாளர்கள் நிகழ்வை திறம்பட நடாத்தினார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இளைஞர்கள் தான் நமது மண்ணின் எதிர்கால தலைவர்கள் என்றும், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை உண்டு என்றும், அவர்கள் மேல் குற்றங்களை சுமத்தாமல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் அந்த விளக்க அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டின் முற்பகுதியில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக நீதி, சிறைச்சாலைகள், அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். குறித்த சட்டமூலம் தொடர்பாக சிவில் மற்றும் இதர தரப்புகளுடன் கலந்துரையாடும் செயற்பாடுகளுக்காக அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் செயற்பாடுகள் தாமதப்படுத்தப்பட்டு உள்ளதாக குறிப்பிட்டார். இதேவேளை தற்போது அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு அவர்களின் அபிப்பிராயங்கள் மற்றும் முன்மொழிவுகள் அனைத்தும் உள்ளடக்கப்பட்டே வரைவு இறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளுடன் தொடர்பு என தெரிவித்து இலங்கை பிரஜை ஒருவர் மண்டபம் காவல்துறையினரால் ராமேஸ்வரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் காலை 7 மணியளவில் தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையோரத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளினாலேயே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டவர் என்றும், கைதுக்கு அஞ்சியே அவர் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு தப்பி வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவருக்கும் விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இடையிலான தொடர்பு குறித்து உறுதிப்படுத்த
இலங்கை அதிகாரிகளிடம் கோரப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை வெளிநாட்டினர் சட்டம் 1946 RW36 இந்தியாவிற்குள் நுழைதல் சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அது மாத்திரமல்லாமல் குறித்த சந்தேக நபரை ராமேஸ்வரத்தில் உள்ள நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்க உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதாள உலகம் என் உயிரை பறிக்க நிறைய பணம் செலவழிக்கும். எனது பாதுகாப்பை அதிகரிக்க சொன்னேன், ஆனால் இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் தொடர்பிலான தற்போதைய நிலைமைகளை வெளிப்படுத்த விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க விசேட செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடத்தினார். இலங்கை கிரிக்கெட் மீதான தடைக்கு எதிராக இலங்கை ICCயிடம் முறையிடப் போவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க இலங்கை கிரிக்கெட் சபை தலைவர் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க கிரிக்கெட் தடை செய்யப்பட்டதாக தெளிவாக புலனாகின்றது. கொழும்பு ஹோட்டல் ஒன்றில் இலங்கை கிரிக்கெட் தடை செய்யப்பட்டமைக்கு மது போதை ஊடாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக தகவல். நாட்டிற்கு துரோகம் செய்யும் ஒரு குழு உள்ளது எனவும் குறிப்பிட்டார். நீதிமன்ற தடை நீங்கினால் அர்ஜூன் கொஞ்ச நாள் கிரிக்கெட்டை மீள உருவாக்கி விடுவார். இலங்கையில் உள்ள அனைத்து கிரிக்கெட் சங்கங்களும் எனது அதிகாரத்தால் கலைக்கப்படும். சில சங்கங்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்படும். தீய நோக்கத்தில் எங்களை ஏன் தடை செய்தார்கள் என்று ICCயை கேட்க வேண்டும். நாங்கள் ICCயிடம் முறையிடுவோம், ஆனால் இதை தீர்க்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். எனது அதிகாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நான் இதை செய்வேன். நாட்டிற்கு என்ன நடந்தாலும் சில வஞ்சக மற்றும் ஊழல் சமூக ஊடகங்கள் உள்ளன. எத்தனை கை கொடுத்தால் அவர்கள் நாட்டை காட்டிக் கொடுப்பார்கள். அவர்கள் எங்கு செல்கின்றார்கள் என்று என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. பாதாள உலகம் என் உயிரை பறிக்க நிறைய பணம் செலவழிக்கும். எனது பாதுகாப்பை அதிகரிக்க சொன்னேன், ஆனால் இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை. கிரிக்கெட் அமைப்புக்கு வரம்பெற்ற அதிகாரம் எப்படி கிடைத்தது என்று எனக்கு கேள்வி உள்ளது. நாங்கள் ICCயிடம் பேசினோம், ஆனால் அவர்கள் பதிலளிக்கவில்லை. விவாதிக்க கேட்டேன். FIFA எங்களுடன் கலந்துரையாடியது. இது எங்களுக்கு தெரிவிக்காமல் செய்யப்பட்டது. குறைந்தபட்சம் குற்றச்சாட்டுகளை அனுப்பியிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மற்றும் சந்தேகிக்கப்படும் நபர்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கான அதிகப்படியான அதிகாரங்கள் வழங்கப்படுவது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் இது பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்டங்கள், நீதி மற்றும் ஜனநாயகத்திற்கு உண்மையான ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை எனவும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். அண்மையில் வத்திகானில் நடைபெற்ற அட்லிமினா எனும் திருத்தந்தையுடனான ஆயர்கள் சந்திப்பை முன்னிட்டு ரோமிற்கு வருகை தந்துள்ள கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இலங்கையின் தற்போதைய நிலை குறித்து பீதேஸ் எனும் கத்தோலிக்க செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய பேட்டியின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அண்மைய ஆண்டுகளில் இலங்கையானது அரசியல், சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொண்டு வரும் சூழலில் நாட்டின் நிலைமையில் எந்தவிதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் மக்களிடையே அமைதியற்ற சூழலையும் அதிருப்தியையும் உருவாக்கும் நோக்கத்தில் கடுமையான சமூக கட்டுப்பாட்டு முறைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார்.